மௌலானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படி கனவுல கண்ட என்ன விளக்கம் மௌலானா? அப்படியா, எல்லாரும் கனவுண்டு தான் கண்டிக்கிறீங்க, மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் கனவில் என்னை காண்கிறாரோ நிச்சயமாக அவர் என்னையே கண்டார். ஏனென்று சொன்னா ஷைத்தான் என்னுடைய தோற்றத்தில் காட்சியளிக்க மாட்டான் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதே போல் இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் விழிப்பினும் என்னை காண்பார், ஷைத்தான் என்னுடைய தோற்றத்தில் காட்சியளிக்க மாட்டான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹத்திஸ்கள் இந்த ஹதீஸுக்கு பல விளக்கங்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல வாழ்ந்த ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேரில் காண்பதற்கு முன்னால கனவுல கண்டான்னு சொன்னா அவருக்கு நேரில் காண்பதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் அருள்வான் என்றும், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் இருந்த ஒருத்தர் அவர் இன்னும் ஹிஜ்ரத் செய்யல என்று சொன்னா அவருக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அருள்வான் என்றும், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டவர் மறுமை நாளில் நேரில் காண்பதற்குரிய உறுதி அவருக்கு ஏற்படும் என்றும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட ஒருவர் தாம் கண்ட கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்க அடையாளங்களை விவரித்து கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான அங்க அடையாளங்களுக்கும் தோற்றத்திற்கும் ஒத்து போனாலே ஒழிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும், அப்படி இல்லைன்னா அவருடைய வாதம் ஏற்கப்படாது என்றும் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் கண்ட ஒருத்தர் நபி அவருடைய அங்க அடையாளங்கள் விவரித்து கூறும்போது உண்மையாவே சரியாக இருந்தால் அது நபி அவர்களாகத்தான் இருக்க முடியும் என்றும், ஏனென்றால் ஷைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்றத்தில் சமூகம் அளிக்க முடியாது என்றும், அதாவது மக்களை ஏமாற்றவோ தவறான வழிக்கு இட்டுச் செல்லவோ நபி அவர்களின் தோற்றத்தை கூட ஷைத்தானால் பயன்படுத்த முடியாது என்றும், இதனால்தான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டவர் உண்மையாகவே நபி அவர்களைத்தான் கண்டான் என்றும் முஹத்திஸ்கள் விளக்கம் சொல்றாங்க.